இந்த பூமியிலிருந்து மனிதர்களால் நிலா வரைக்கும் போக முடிஞ்சது. இது ரெண்டுத்துக்கு உள்ள தூரம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3,84,000 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எந்திரத்தை நிலாவையும் தாண்டி செவ்வாய் கிரகம் வரைக்கும் அனுப்ப முடிஞ்சது. பூமியை விட்டு இவ்வளவு தூரம் எந்திரங்கள் அனுப்ப முடிஞ்ச மனிதர்களால இந்த பூமிக்கு கீழே எவ்வளோ தூரம் போக முடிஞ்சதுன்னு தெரியுமா? இந்த பூமியோட உள்பகுதியில் இருக்க மையத்துக்கு நம்மளால போக முடியாட்டினா கூட ஏதாவது ரோபோட்டையாவது அனுப்ப முடியுமா? நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியோட மேல் பகுதியிலிருந்து பூமியோட உள்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 அடுக்குகள் இருக்கு. இந்த மேல் பகுதியிலிருந்து பூமிக்குள்ள இருக்கிற மையப்பகுதி தோராயமாக 6000 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கு. அவ்வளவு ஆழத்துக்கு நம்ம இங்கே போர்வெலுக்கு போடுற மாதிரி துளை போட்டாதான் மனுஷனையோ இல்லை ரோபோட்டையோ உள்ளுக்குள்ளே அனுப்ப முடியும். ஆனால் இது நாள் வரைக்குமே மனிதர்களால் பூமியில் எவ்வளவு ஆழத்துக்கு துளை போட முடிஞ்சதுன்னா வெறும் 12 கிலோமீட்டர் தான். இதைத்தான் கோலார் சூப்பர் டீப் போர்ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரஷ்யாவில் இருக்குது. 1970 ஆரம்பித்த இந்த வேலை 20 வருடங்களில் 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போட முடிஞ்சது. அதுக்கப்புறமா சில காரணங்கள்னால அந்த வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் இன்ன வரைக்குமே இந்த பூமியில் மனிதர்களால் போடப்பட்ட ஆழமான துளை இதுவாக தான் இருக்குது. பூமிக்கு கீழே இவ்வளவு ஆழத்தில் துளை போடுறது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பூமியோட மையப்பகுதியில் இருக்கிற அழுத்தம் கடலுக்கு அடியில் இருக்கிற அழுத்தத்தை விட 3000 மடங்கு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வெப்பமும் கிட்டத்தட்ட 5000 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் எந்திரங்களோட உதவியால் கூட பூமிக்கடியில் 12 கிலோமீட்டருக்கு மேலே தோண்டவே முடியல. பூமிக்குள்ளே இருக்கிற அவ்வளவு வெப்பத்தையும் அழுத்தத்தையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மள்ட்ட எதுவுமே இல்லாதனால தான் ரோபோட்டை கூட உள்ளே அனுப்புறது இப்போ வரைக்கும் சாத்தியம் இல்லாததாகவே இருக்குது.